என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அந்த முத்துக்கிட்ட கொடு. இதனால் உன்னோட மரியாதை மட்டும் இல்லாமல் என்னோட மரியாதையும் சேர்த்து கெட்டு போகுது அப்படின்ட்டு விஜயா சொல்லிட்டு போகிறாங்க. அடிக்கடி எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்டால் உன் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறாரா சும்மா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு மனோஜ்கிட்ட ரோஹிணி கேட்குறாங்க. நம்ம கையை விட்டு போன சோறும் நம்ம கைக்கு திரும்பி வந்தாகணும். அப்போ தான் பழையபடி இந்த வீட்டில் நமக்கு மரியாதை கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ ஒரு முறை மட்டும் உங்கள் அப்பா கிட்ட பணத்தை வாங்கி கொடு அப்படின்ட்டு மனோஜ் கேட்குறாரு. இல்லாத மலேசியா அப்பா பேரில் எவ்வளோ தான் நானும் கடை வாங்கி கொடுப்பேன், இவனும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ண ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை போயிட்டு சந்திக்கிறாங்க. ஏற்கனவே விற்ற அந்த பார்லரோட பழைய பத்திரத்தை கொடுத்து சிட்டிக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கலாமா அப்படின்ட்டு ஐடியா கேட்குறாங்க. சிட்டி பெரிய ரவுடி. இந்த ஏமாத்து வேலை மட்டும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் தான் நமக்கு முதல் எதிரி. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வித்யா சொல்கிறாங்க. நீ தான் எனக்கு துணைக்கு வரணும் அப்படின்ட்டு வித்யாவை கம்பல் பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க ரோஹிணி. இதுக்கு இடையில் விஜயா பார்வதியை போய் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணியை பற்றி சொல்லி வருத்தப்பட்டுருக்காங்க. வீட்டில் அவளுக்கு எந்த மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு ரோஹிணியை பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு இறக்கப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி காலையில் சாப்பிடாம போயிட்டான். அவன் எப்படி இருக்கிறான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு விஜயாவும் பார்வதியும் அந்த பார்லருக்கே போகிறாங்க. பார்லர் வேறு பேரில் இருக்கிறத பார்த்த விஜயா அதிர்ச்சியோடு உள்ளே போய் பார்க்குறாங்க. ரோஹிணி அந்த பார்லரை விற்றுட்டு அதே பார்லரில் வேலை செஞ்சிட்ருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கோபத்தோட உச்சிக்கு போன விஜயா அதே இடத்துல பலாரன்னு கன்னத்தில் வைக்கிறாங்க. ஊரெல்லாம் நீ தான் ஓனர் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கியா? என்கிட்ட உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இனிமேல் இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது. இனிமேல் இந்த இடத்துக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை அந்த பார்லருடைய ஓனர் வேலையை விட்டு தூக்குறாங்க.